Hi all creators, welcome to my channel. இப்போ தான் சேனல் நீங்க first time பார்க்கறீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோல என்கிட்ட கிராஃப்ட் திங்ஸ் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்றதை காட்ட போறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோல என்கிட்ட என்ன கிராஃப்ட் திங்ஸ் இருக்கு அது எங்க பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்துக்கான டீடைல் வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா பட்டிங் யூடியூபர்ஸ்க்கும் ரிங் லைட் வாங்கினது பெரிய ட்ரீமாகவே இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். ஸோ ரீசெண்டாக தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து ரிங் லைட் ப்ளஸ் ட்ரைபாட் ஸ்டாண்ட் மொபைலோட செட்டாக வாங்கினது 750 சம்திங் தான். அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரிங் லைட்டில் எந்த ரெஸ்ட்டும் படக்கூடாதுக்காக ஷூட் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை கவர் பண்ணி வைக்கிறது. எப்பவுமே ரிங் லைட் வந்து கவர் பண்ணி தான் வச்சுருப்பேன். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு காட்டியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் யாருன்னா தெரியாதவங்க இருந்தாங்கன்னா இது அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதில் 4 பட்டன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறது. இந்த பட்டன் வந்து நம்ம லைட் மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் வந்து 3 மோட்ஸ் இருக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த பட்டன். அதுக்கப்புறம் வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ப்ளஸ் சிம்பிளும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக மைனஸ் சிம்பிளும் இருக்கும். அவ்வளோதான். ஸோ என்கிட்ட அவ்வளோ கிராஃப்ட் திங்ஸ் இருக்காது. இருக்கிற திங்ஸ்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து ரேண்டம் திங்ஸ் தான் இருக்கும். அதாச்சும் வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் பர்சனாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம எந்த பொருளுமே தூக்கி போட மாட்டோம். எதுவாக இருந்தாலும் இது கண்டிப்பாக இது வச்சு எதனா பண்ணலான்னு சொல்லி சேர்த்து வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி சேர்த்து வச்ச திங்ஸ் தான் இதில் இருக்குது. இந்த பாக்ஸில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக 2 மைக் வச்சுருக்கேன். மற்ற எல்லா திங்ஸும் ரேண்டமாக கலெக்ட் பண்ணது தான். எதுக்காச்சும் யூஸ் ஆகுன்னு அப்படியே வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னா உங்ககிட்ட என்ன மாதிரி ரேண்டம் திங்ஸ்லாம் இருக்குன்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பாக்ஸும் அதே மாதிரி தான். ரேண்டம் திங்ஸ் கிடச்சிச்சுன்னா எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு எடுத்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த குட்டி சேர் வந்து என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் குட்டி டாய்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எம்டி கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த பாக்ஸில். இன்னும் நிறைய திங்ஸ் கிடச்சிச்சின்னா எடுத்து இதில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி கிடைக்கிற ரேண்டம் திங்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் ஏதாச்சும் கிராஃப்ட் செய்யலாம் அப்படின்றது தாட்ஸே எனக்கு வரும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் நான் எப்போவும் மிஸ் பண்ண மாட்டேன். எதனா ஒரு சின்ன பொருள் கிடச்சிச்சுன்னா கூட எடுத்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த டாய் வந்து கிண்டர் ஜாய்லேருந்து கிடச்ச டாய் தான். இதுவும் என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. அப்புறம் இது ஒரு பென். இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நான் கேட்ட உடனே என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்துட்டா. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எழுதாது, பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்படினால நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். நம்ம பார்த்து இந்த 2 பாக்ஸ்லேயுமே வந்து ரேண்டம் திங்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா க்யூட்டான திங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் டைரி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து சாரீ பாக்ஸ் தான். நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து 2 பேப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து ஒரு சின்ன செயின் தான். எல்லா பேப்பர்ஸ் வந்து தனித்தனியாக ஃபைல்ஸில் வந்து போட்டு வச்சுருங்க. ஸோ தட் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குன்றதுக்காக. இந்த செட் ஆஃப் 3 ஸ்டோரேஜ் பாக்ஸும் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து உலன் த்ரெட் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து தெர்மோகால் பால்ஸ் நான் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் சம் டேப்ஸ் இருக்குது. அப்புறம் வாட்டர் பெயிண்ட் இருக்குது. இந்த டால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு வாங்கினது 50 ருபீஸ் என்னமோ தான். அப்புறம் இது வந்து மைக் கனெக்ட் பண்ணுறது பின். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து தெர்மோகால் பால்ஸ் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து டோரேமானோட ஸ்டென்சில்ஸ் இருக்குது.
இந்த ஸ்டென்சில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாக அதை பத்திரமா வச்சுருக்கேன். இது வந்து கிராஃப்ட் நைஃப்க்கு எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுற பிளேட்ஸ். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜூட் ரோப் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாட்டன் ரிப்பன் செட் ஆஃப் 2 அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து தெர்மோகால் பால்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து கிளிப்ஸ், மினி கிளிப்ஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்டோன்ஸ் அப்புறம் குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்லேயும் வந்து சாட்டன் ரிப்பன் தான் இருக்குது. அப்புறம் இது வந்து நெயில் ஆர்ட் யூஸ் பண்ணுறது. இது என் ஃப்ரெண்ட் கொடுத்து தான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பவுச்சில் வந்து ஸ்கெட்சஸ் வந்து வச்சுருக்கேன். அப்புறமா ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் ஸ்டிக்கர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது வந்து ஏதோ பேப்பர்ஸ் வாங்கும்போது ஃப்ரீயாக வந்துச்சு. கிஃப்ட் கார்ட்ஸ் மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பாக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மற்ற நம்ம ஸ்டிக்கர்ஸ் தான். அப்புறம் க்ரையான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆயில் பேஸ்டல், அப்புறம் பெயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ அகைன் இந்த க்ரையான்ஸ் அதுக்கப்புறம் ஆயில் பேஸ்டல் ரெண்டுமே வந்து எனக்கு ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணது தான். அவளோட நேம் சந்தியா. இதில் இருக்க நான் கிஃப்ட் பண்ணதுன்னு சொல்லி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவள் கொடுத்தது தான். ஸோ என்ன மாதிரி தான் அவ்வளோ க்யூட்டான திங்ஸ்லாம் வச்சுக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அவள் எனக்கு பர்த்டே அப்போ கிஃப்ட் பண்ணது. அண்ட் இதில் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர், அப்புறம் எமோஜிஸ், அப்புறம் இந்த ஃப்ளவர் ஷேப் ஒன்று இருக்குது. என்னோடய ஃபேவரட் பிளேஸ் இன்னும் அழகாகிறதுக்காக நான் ஷின்சான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷின்சான் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் யாமினி எனக்கு இது கிஃப்ட் பண்ணுது. நான் ஷின்சானோட ரொம்ப க்ரேஸியான ஃபேன், ஒரு பைத்தியமான ஃபேன் கூட சொல்லலாம். ஸோ ஷின்சான் ஃபேன்ஸ்லாம் மறக்காமல் கீழே போய் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஆர்கனைசர் நான் மேக் பண்ண ஆர்கனைசர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டால்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் பஞ்சஸ் நிறைய இருக்குது. அப்புறமா 2 கிளிட்டர்ஸ், அப்புறம் என்னோடய ஃபேவரட் பென் இருக்குது. அப்புறம் மார்க்கர்ஸ், அப்புறம் இதில் வந்து கலர்ஃபுல்லான ஸ்கெட்சஸ் இருக்குது. இதில் வந்து டூத் ப்ரஷ் தான் போட்டு வைப்பாங்க. பட் நான் வந்து கலர் பென்சில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ கலர் பென்சில் வச்சா சேஃபாக இருக்குன்றதுக்காக இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து மார்க்கர்ஸ் அண்ட் பெயிண்ட் ப்ரஷ் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற பவுச்சில் வந்து சிசர்ஸ், டிசைனர் சிசர்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கலர்ஃபுல்லான பென்ஸ் இருக்குது. ஸோ இந்த பென்ஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணதும் சந்தியா தான். அப்புறம் ஒரு ஸ்டேஷ்னரி ஆர்கனைசர் இருக்குது. அதில் எல்லா ஸ்டேஷ்னரியும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பெயிண்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். கிராஃப்ட்காக நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் எவ்வளோ தான். இதை நான் வந்து இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இதில் வந்து வேஸ்ட்டான ட்ரெஸ் பாக்ஸஸ் இருக்குது, அப்புறம் மக்ஸ் இருக்குது, ஏதாச்சும் கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணணும்னு வச்சுருக்கேன். அப்புறம் சார்ட் பேப்பர் அண்ட் கிராஃப்ட் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கார்ட்போர்ட் பீஸ், அப்புறம் இன்விடேஷன் கார்ட்ஸ், அப்புறம் இன்னும் என்னெல்லாம் கார்ட்ஸ் இருக்கோ யூஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த வால் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த கிராஃப்ட் நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இதில் வந்து என்னோடய ட்ராயிங்ஸ் எல்லாமே நான் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிராஃப்ட் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே ஈஸி தான். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், என்கிட்ட இருக்க திங்ஸ் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் ஒரு சூப்பரான கிராஃப்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.